சொன்னேன்னு தெரியுவாங்க கஜா கிட்ட, தெரியாத விஷயத்த பண்ணாதீங்க, இல்ல செய்யற விஷயத்த தெரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டு பண்ணுங்க அப்படின்னு. நான் சொன்னதை அவர் கேட்கவே மாட்டாரு. ஒரு வகை இல்லைங்க, 10 வகை இருக்கு, கரெக்டான விஷயத்தை செலக்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன், அதையும் கேட்கல. அதனாலதான் இப்ப போய் இப்படி டிராப்ல மாயிட்டு அவஸ்தைப்படுறாரு. சரி, அப்படி இந்த கஜா என்னதான் பண்ணாரு? என்ன நான் சொன்னதை கேட்கல, என்ன டிராப்ல இப்படி மாட்டிக்கிட்டாரு? அதானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த கதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த கதையில இருந்து பல விஷயங்கள் நம்ம வந்து கத்துக்க போறோம். ஸோ பேசிக்கலி பார்த்தோம் அப்படின்னா, இவர்கிட்ட கிரெடிட் கார்டு அப்படின்னு ஒரு விஷயத்தை பத்தி நான் வந்து சொல்லியிருந்தேங்க. அது என்ன அப்படின்ற ஒரு முழு விவரம் வந்து தெரியாது. சரி, சொல்லலாம் அப்படின்னு நான் போறதுக்குள்ள அவர் ஒரு கிரெடிட் கார்டை வாங்கி யூஸ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாரு. பல மாசங்கள் போயிடுச்சு. நான் அவர் திரும்ப மீட் பண்றப்போ, சரி நம்ம அன்னைக்கு பேசின அந்த கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். கண்டினியூலாம் பண்ண வேணாம், இது எப்படி க்ளோஸ் பண்றதுன்னு சொல்லி நான் வந்து மாட்டிக்கிட்டேன் கிரெடிட் கார்டு ட்ராப்ல அப்படின்னு சொன்னாரு. ஸோ நான் அவரை உட்கார வச்சு இப்போ உங்களுக்கு சொல்ல போற இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தான் வந்து சொன்னேன். அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னாரு, இது முதல்லயே தெரிஞ்சிருந்தா நான் இந்த ட்ராப்ல போய் மாட்டிருக்க மாட்டேனே சனா அப்படின்னு. ஸோ நீங்களும் கிரெடிட் கார்டு ட்ராப்ல மாட்டக்கூடாதுன்னா இப்போ நான் சொல்றேன் இந்த எல்லா விஷயத்தையும் கவனிங்க. உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு கரெக்டா இருக்கோ அந்த கிரெடிட் கார்டை செலக்ட் பண்ணுங்க. சரி, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வணக்கம், வெல்கம் பேக் டு ஃப்ரீடம் தமிழ் சேனல். நான் உங்களோட சனாராம். கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்றப்போ எல்லாருக்கும் ஒரே கிரெடிட் கார்டு பொருந்தும்னு கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரு பர்பஸ்க்காக அந்த கிரெடிட் கார்டை எடுப்போம். ஸோ ஒரு கிரெடிட் கார்டு செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய ஒரு வேலை என்னன்னா, எதுக்காக எனக்கு இந்த கிரெடிட் கார்டு வேணும்? அதை தான் மிஸ்டர் கஜா மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ எதுக்காக நம்ம வாங்கணும்? இஎம்ஐ அடைக்கிறதுக்கா, வெறும் ஷாப்பிங் பண்ணுறதுக்கா, இல்லை நம்ம கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்கா அதை கூட்டுறதுக்கா, இந்த மாதிரி பல பர்பஸஸ் இருக்கு இல்லையா? அந்த பர்பஸை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. இந்த ரீசனுக்காக தான் நான் கிரெடிட் கார்டு வாங்க போறேன். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப், கிரெடிட் கார்டு பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய 7 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. நம்பர் 1, கிரெடிட் ஸ்கோர். கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னு சொல்றப்போ நமக்கு எல்லாருக்கும் இப்போ தெரியும் சிபில் ஸ்கோர், கிரெடிட் ஸ்கோர். ஸோ இது வந்து ஒரு 3 டிஜிட் நம்பர். நாம ஒழுங்கா நம்மளோட கிரெடிட் கார்டு பில்லை டைமுக்கு பே பண்ணல அப்படின்னா நம்மளோட கிரெடிட் ஸ்கோர் அடி வாங்கிடும். கிரெடிட் ஸ்கோர் அடி வாங்கிடுச்சுன்னா ஃபியூச்சர்ல லோன் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ லோன் நமக்கு கிடைக்கிறது கஷ்டம், இல்லை ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு கிடைக்கும். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ். நம்ம செலவு பண்ற அந்த முறைகள் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பா வந்து மாறும். அண்ட் ஒருவேளை அது மோசமாயிடுச்சு, கிரெடிட் கார்டு இருக்கு அப்படின்றதுக்காக செலன்னு போய் செலவு பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட கஜா சார் மாட்டிக்கிட்ட மாதிரி கிரெடிட் கார்டு ட்ராப்ல போய் நம்மளும் வந்து மாட்டிப்போம். மூணாவது, ரிவார்ட் ப்ரோக்ராம்ஸ். என்னென்ன ரிவார்ட் ப்ரோக்ராம்ஸ் உங்களோட ஸ்பெசிஃபிக் கார்டு கொடுக்குறாங்க அப்படின்றத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அந்த கம்பெனியோட எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட பேசி என்னென்ன ரிவார்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, எனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் கிரெடிட் கார்டை கம்ப்ளீட் பெனிஃபிட்க்கு யூஸ் பண்ண முடியும். நாலாவது விஷயம், ஆனுவல் ஃபீஸ் இருக்கும். வருஷத்துக்கு எவ்வளோ ஃபீஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்மள நிறைய பேர் இது தெரியாம டக்குன்னு குதிச்சிடுறோம், அதுக்கப்புறம் மாட்டிக்கிறோம். அஞ்சாவது விஷயம், இன்ட்ரெஸ்ட் ரேட். இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்றப்போ கிரெடிட் கார்டுனாலே ஜாஸ்தியான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனா இந்த கம்பெனி கொஞ்சம் கம்மியா கொடுக்கலாம், இல்லை இந்த கம்பெனி வந்து ஜாஸ்தியா கொடுக்கலாம். அதனால ஒரே இடத்துல போயிட்டு இந்த கிரெடிட் கார்டு தான் அப்படின்னு சொல்லாம நம்ம பர்பஸ் சொல்றோம் இல்லையா, அங்கேயே வந்துட்டு நமக்கு நிறைய டைப்ஸ் வந்து இருக்கும். அதுல நமக்கு எந்த டைப் கரெக்டா இருக்கு அப்படின்றத செலக்ட் பண்ணி, அதாவது சப்டிவிஷனை செலக்ட் பண்ணி அப்புறம் ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கம்மியான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கக்கூடிய கம்பெனி செலக்ட் பண்றது வைஸ் டெசிஷன். ஆறாவது விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது கிரெடிட் லிமிட். கிரெடிட் லிமிட் அப்படின்னு சொல்றப்போ நமக்கு வந்து சொல்லுவாங்க, இந்த அளவுக்கு நீங்க கடன் எடுக்கலாம், இந்த அளவு கடன் எடுக்கக்கூடிய லிமிட் உங்க கார்டுக்குள்ள வந்து இருக்கு அப்படின்னு சொல்றதுனால அந்த ஃபுல் அமௌண்ட் நம்ம கடன் எடுத்துக்கணுமா? கண்டிப்பா கூடாது. அப்படி எடுத்தோம்னா நம்ம கிரெடிட் ஹங்கிரின்னு சொல்லிடுவாங்க. நம்மளோட கிரெடிட் ஸ்கோர் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய கடன் எடுத்துட்டே வந்திருக்கோம் இல்லையா? கடனே எடுத்துட்டு இருந்தாலும் எப்போ நம்ம அதை அடைப்போம்? இனிமேல் லோன் எடுக்கணும் அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிடும். ஸோ பேசிக்லி கிரெடிட் லிமிட் அப்படின்னு சொல்றப்போ 30% கம்மியாக யூட்டிலைஸ் பண்ணும், 10% கம்மியாக யூட்டிலைஸ் பண்ணால் இன்னும் சூப்பர். ஓகே, கடைசி ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இன்ட்ரடக்டரி ஆஃபர்ஸ் நிறைய வந்து இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம், கிரெடிட் கார்டு எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு மேபி கேஷ்பேக் கிடைக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஜாஸ்தியாக கொடுக்கலாம், வெல்கம் கிட்ட தான் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன இருக்கு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கிரெடிட் கார்டு அப்படின்றது ஜஸ்ட் ஒரு கார்டு வித் மணி இன்சைடு கிடையாது. அதை சுற்றி பல விஷயங்கள் வந்து இருக்கு. அந்த பல விஷயங்களை நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த கிரெடிட் கார்டை ஃபுல் பெனிஃபிட்டுக்கு யூஸ் பண்ணவும் முடியும். கிரெடிட் கார்டை தப்பாக யூஸ் பண்ணி நம்ம கஜா சார் மாதிரி மாட்டிக்காமல் இருக்கலாம். மூணாவது ஸ்டெப், நம்ம கார்டில் என்னென்ன ஃபீச்சர் இருக்கு, நமக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கேஷ்பேக் என்னென்ன இருக்கு, எங்கெல்லாம் யூஸ் பண்ணால் நமக்கு கேஷ்பேக் வந்து கிடைக்கும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது, ஈஸி இஎம்ஐஸ் ஆப்ஷன் இருக்கா,
இருந்துச்சுன்னா அதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி நம்மளோட கிரெடிட் கார்டோட பில்லை இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அந்த ஒரு பெனிஃபிட் இருக்கா, நமக்கு அந்த ஒரு எலிஜிபிலிட்டி கிடைக்குமா அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எங்கெல்லாம் நமக்கு வந்துட்டு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்குது இல்லையா, அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்கணும். நம்ம செலவு பண்ணுறோம், ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்குது, ரிவார்ட் பாயிண்ட்ஸை வேற இடத்துல செலவு பண்ணலாமே, அது ஏன் நம்ம தேக்கி வச்சிருக்கோம், அதை வந்து செய்யக்கூடாது. நாலாவது விஷயம், காம்ப்ளிமெண்டரி போனஸ்க்கு சைன் அப் பண்ணிடுங்க. அஞ்சாவது விஷயம், டிராவல் இன்சூரன்ஸ் இருக்கா அப்படின்றத பாருங்க. ஆறாவது விஷயம், ஏர்மைல்ஸ் கிடைக்குமான்னு பாருங்க. அண்ட் ஏழாவது விஷயம், சேஃப் அண்ட் செக்யூர்டான்னு பார்த்துக்கோங்க. இந்த எல்லா விஷயங்களும் வந்துட்டு நம்மளோட பெனிஃபிட்டுக்கு எப்படிலாம் யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் உங்களோட கார்டை பொறுத்து இல்லை அங்கே எங்கே சேஞ்சஸ் வரும் இல்லையா, ஸோ எந்த கம்பெனியில் கார்டு எடுக்கிறீங்களோ அங்கே இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட பேசி இந்த எல்லா விஷயத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நாலாவது ஸ்டெப், ரொம்ப முக்கியமான ஸ்டெப், நம்ம வந்துட்டு கரெக்டான கார்டை பிக் பண்ண போறோம். நான் சொன்ன மாதிரி 10 வகையான கார்டு இருக்கு, ஒரு வகையான கார்டு இல்லை. ஸோ நம்மளோட பர்பஸை பொறுத்து நமக்கு எந்த கார்டு வேணுமோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்பர் 1, ஷாப்பிங் கிரெடிட் கார்டு. ஆன்லைனா ஆஃப்லைனா அதுக்கே வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. ஆஃப்லைன் அப்படின்றப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார்டு சொல்லணும் அப்படின்னா ஆக்சஸ் கிரெடிட் கார்டு சொல்லலாம். அதுவே ஆன்லைன் அப்படின்னு சொல்றப்போ ஃப்ளிப்கார்ட் ஆக்சஸ் கிரெடிட் கார்டு சொல்லலாம். ஸோ நீங்க ஆஃப்லைன்ல மேபி கிராசரிஸ் வாங்குறீங்க, ட்ரெஸ் வாங்குறீங்க, கேஜெட்ஸ் வாங்குறீங்கன்னா அந்த கிரெடிட் கார்டு மாதிரி பல டைப்ஸ் இருக்கு, அதை வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஆனால் அதுவே நீங்க ஆன்லைன்ல பண்றீங்கன்னா ஆன்லைனுக்கு ஸ்பெசிஃபைடா உங்களுக்கு எங்கெல்லாம் கேஷ்பேக் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்களோ அந்த கிரெடிட் கார்டு நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் டைப், அது ஷாப்பிங் கிரெடிட் கார்டு. ரெண்டாவது டிராவல் கிரெடிட் கார்டு. நீங்க நிறைய டிராவல் பண்ணுவீங்களா, இன்டர்நேஷனல் ட்ரிப்ஸ் சொன்னீங்களா, நிறைய ஹோட்டல்ஸ் ஃபிளைட்ஸ்லாம் புக் பண்றீங்களா அப்படின்னா இந்த கார்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க 3 பெனிஃபிட் இருக்கு. நம்பர் 1, நீங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்புறமா பே பண்ணலாம். ரெண்டாவது, உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அடிஷனலா வந்து கிடைச்சிட்டே இருக்கும். மூணாவது, லிமிட்டடான இருக்கிற ஒரு சில லவுஞ்சஸ்ல உங்களுக்கு ஈஸி என்ட்ரி அண்ட் காம்ப்ளிமெண்டரி என்ட்ரி வந்து கிடைக்கும். ஸோ நீங்க டிராவல் பண்ற ஒரு ஆளு, ஸ்பெஷலி இன்டர்நேஷனல் டிராவல்ஸ் எக்கச்சக்கமா பண்றீங்க அப்படின்னா டிராவல் கிரெடிட் கார்டு உங்களுக்கு பெஸ்ட். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தோம்னா HDFC கார்டு வந்து சொல்லலாம். மூணாவது டைப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லைஃப் ஸ்டைல் கிரெடிட் கார்டு. ஸோ நீங்க எக்கச்சக்கமா செலவு பண்றீங்களா, நிறைய பைசா இருக்கா, டைனிங் அவுட் ஆகட்டும், ஒரு பர்ச்சேசஸ் ஆகட்டும், வெளியே போறதாகட்டும், எல்லாமே வந்து செய்றீங்களா, உங்களோட அந்த எக்ஸ்பென்சஸ் எப்பவுமே ஹையர் சைட்ல இருக்கா, நீங்க இந்த லைஃப் ஸ்டைல் கிரெடிட் கார்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட ஆனுவல் ஃபீ ஜாஸ்தியா இருக்கும், ஆனா உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும், கேஷ்பேக்ஸ் கிடைக்கும், எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் எவ்ரிடே ஸ்பெண்ட் கோல்ட் கிரெடிட் கார்டு சொல்லலாம். நாலாவது, ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிரெடிட் கார்டு. இப்போ பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் கிரெடிட் கார்டு வந்து வாங்குறாங்க. இந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றப்போ என்ன, நம்ம செலவு பண்ற காசுக்கு நமக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை பல கிஃப்ட்ஸ்க்கு நம்ம வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் இங்க கொடுக்கணும் அப்படின்னா HSBCயோட விசா பிளாட்டினம் கிரெடிட் கார்டு வந்து சொல்லலாம். அஞ்சாவது, கேஷ்பேக் கிரெடிட் கார்டு. ஸோ இங்க பார்த்தோம்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் மாதிரி தான், ஆனால் நமக்கு ஒரு பர்சன்டேஜ் வந்து நம்ம பே பண்ணோம்ல, அதுல கேஷ்பேக் நமக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம கிரெடிட் கார்டு பில்லை வந்துட்டு கொஞ்சம் குறைக்கிறதுக்கு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா HSBCயோட கேஷ்பேக் கிரெடிட் கார்டை வந்து சொல்லலாம். ஆறாவது கிரெடிட் கார்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபியூவல் கிரெடிட் கார்டு. ஸோ நீங்க வீட்டில் வண்டி வச்சிருக்கீங்க, வண்டிக்கு பெட்ரோல் அடிக்கணும். சில கம்பெனிஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபியூவல் கிரெடிட் கார்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம பே பண்ணுற அந்த காசில் அடிஷனல் சார்ஜ் பே பண்ணுவோம், சர்வீஸ் சார்ஜ் வந்து இருக்கும், சர்சார்ஜ் வந்து சர்சார்ஜ் வந்து வேவ் பண்ணிடுவாங்க. ஸோ சர்சார்ஜ் வேவர் வந்துட்டு கிடைக்கும். நம்ம வந்து இந்த ஃபியூவல் கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணோம்னா 3% வரைக்கும் நமக்கு வந்து வேவிங் வந்து இருக்கும். அண்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா இந்தியன் ஆயிலோட HDFC கிரெடிட் கார்டை வந்து சொல்லலாம். ஏழாவது கிரெடிட் கார்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உமன்ஸ் கிரெடிட் கார்டு. ஸோ இது பேசிக்லி உமனுக்கு மட்டும்தான். இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணோம்னா நமக்கு டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர்ஸ் நிறைய வந்து கிடைக்கும். விமனை கொஞ்சம் கூட இந்த ஃபினான்ஷியல் சைடில் எம்பவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு கார்டை வந்துட்டு ஒரு சில பேங்க்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா HDFC பேங்கோட சாலிட்டர் கார்டு சொல்லலாம். எட்டாவது பிசினஸ் கிரெடிட் கார்டு. நீங்க பெரிய பிசினஸ் பண்றீங்களா, பெரிய பெரிய எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு வருமா, இன்வென்ட்ரி, மிஷினரி அது இதுன்னு சொல்லி மேனேஜ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னா நீங்க இந்த பிசினஸ் கிரெடிட் கார்டு எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு போதுமான அளவு ரிவார்ட் பாயிண்ட்ஸும் கிடைக்கும், எங்கெங்க செலவு பண்ணிருக்கீங்க அப்படின்றதுக்கான ஒரு ட்ராக்கும் வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சிட்டி பேங்கோட கார்பரேட் கிரெடிட் கார்டு சொல்லலாம். ஆறாவது செக்யூர்ட் கிரெடிட் கார்டு. இப்போ நம்ம கிரெடிட் கார்டு கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு போதுமான அளவு ஸ்டேபிள் இன்கம் இருக்கணும், கிரெடிட் ஸ்கோரும் நல்லா வந்து இருக்கணும். அண்ட் ஒருவேளை நீங்க வந்துட்டு அந்த எலிஜிபிலிட்டி இல்லாம இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி செக்யூர்ட் கிரெடிட் கார்டு எடுக்கலாம் அகைன்ஸ்ட் தி FD. ஸோ நீங்கள் வந்து ஒரு பேங்க்ல FD அமௌண்ட் போடுறீங்க, அந்த FD அமௌண்ட்டோட 80% வரைக்கும் உங்களால் வந்துட்டு கிரெடிட் கார்டு லிமிட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு எடுக்க முடியும். பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, லிமிட் நம்ம எவ்வளோ வரைக்கும் யூஸ் பண்ணுவோம், 30% மேலே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா கோட்டக் பேங்கோட சில்க் இன்ஸ்பயர் கிரெடிட் கார்டு வந்துட்டு சொல்லலாம். லாஸ்ட் அண்ட் 10th டைப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிரெடிட் கார்டு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்றப்போ போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்க்கு இந்த கார்டு வந்து கிடைக்கும். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எப்படி வந்து டிசைட் பண்றாங்க அப்படின்னா ஃபாதர் இல்லைன்னா கார்டனோட இன்கம் வச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி கேஜெட்ஸோ இல்லை உங்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா SBI ஸ்டூடெண்ட் பிளஸ் அட்வான்டேஜ் கிரெடிட் கார்டை பற்றி சொல்லலாம். ஸோ இப்போ வரைக்கும் ஒரு பர்பஸ் பார்த்தாச்சு, என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தாச்சு, அதை தொடர்ந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றதை பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து அந்த கார்டெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். பட் அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதை வந்து நான் உங்களுக்கு ஒரு போர்டு மூலியமாக காமிக்க போகிறேன். டக்கு டக்குன்னு பாருங்கள்.
நம்பர் 1, லேட் பேமெண்ட் பண்ணோம்னா கண்டிப்பா அங்க ஃபீஸ் இருக்கும். கேஷ் அட்வான்ஸ் ஃபீஸ் இருக்கும், அதாவது கேஷ் வித்ட்ரா பண்றோம் அப்படின்னா அதுக்கான ஃபீஸும் வந்து இருக்கும். தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க பேலன்ஸ் அமௌண்ட்ல. ஜிஎஸ்டி வந்து இருக்கு, ஃபாரின் கரன்சி மார்க்அப் ஃபீஸ் வந்து இருக்கு, கேஷ் வித்ட்ராவல் சார்ஜஸ் வந்து இருக்கு, மொபைல் அலர்ட் சார்ஜஸ் இருக்கு, பேலன்ஸ் என்கொயரி பண்றதுக்கு சார்ஜஸ் இருக்கு, டூப்ளிகேட் ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுக்கும் சார்ஜஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒருவேளை நீங்க கிரெடிட் கார்டு எடுக்க போறீங்கன்னா கஜா பண்ண மாதிரி என்ன சொல்றேன் அப்படின்றத கேட்காம அவசரமா போய் எடுத்துறாதீங்க. இவ்வளோ விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உட்காந்து இன்னும் ரிசர்ச் கண்டக்ட் பண்ணணும். ஏன்னா கிரெடிட் கார்டு அப்படின்றப்ப நம்ம கையில ஈஸியா காசு அவைலபிளா இருக்கு. ஸோ சடன் நம்ம மட்டும் செலவு பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ட்ராப்ல மாட்டிட்டு கஜா அழுற மாதிரி அழுதுட்டு இருக்கணும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, ஓகே, எனக்கு வந்து பிசினஸ் பண்றதுனால பிசினஸ் கிரெடிட் கார்டு தான் வேணும், இல்லை எனக்கு ஸ்டூடெண்ட் கிரெடிட் கார்டு வேணும், எனக்கு ஷாப்பிங் கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்றத டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் கூட இந்த மாதிரியான விஷயங்கள், லேட் ஃபீ எவ்வளோ கேட்குறாங்க, ஆனுவல் ஃபீ எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஓகேனா மட்டும் எடுங்க. இல்லைன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தேவை வந்துச்சுன்னா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ இதை விட ஜாஸ்தியாக உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு பற்றி கற்றுக்கணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சுன்னா நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பில் அவைலபிளாக இருக்குங்க ஒரு பெரிய கோர்ஸு. நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம ஃப்ரீடம் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. கிரெடிட் கார்டு கோர்ஸ் மட்டும் கிடையாது, பர்சனல் ஃபினான்ஸ் ஆகட்டும், ஃபார்மிங் ஆகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், எக்கச்சக்கமான கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் தான் ஃப்ரீடம் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்க பேர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பர் கோர்ஸ் சார்ஜஸ் வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கோர்சஸோட ஃபீஸ் பார்த்தோம்னா 399 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, பல விஷயங்கள் நீங்க கத்துக்கலாம். உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியும் சரி, நாலேஜும் சரி இங்க கிடைக்கும்னு சொல்லி நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்த வீடியோ பார்க்கலாம் மாதிரி இருக்கும். நீங்க உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.